திரைத்துறையை சேர்ந்த பெண் கலைஞர்கள் பற்றியான ராதாரவியோட கருத்துக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. கட்சியை சேர்ந்த எல்லாருமே கண்ணியம் குறையாத அளவுக்கு கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் மு.க. ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடிகர் ராதாரவி அவர்கள் சர்ச்சைக்குரிய கருத்து ஒன்று தெரிவிச்சிருந்தாரு. அப்படிப்பட்ட கருத்துக்கு பல தரப்பை சேர்ந்தவங்க அவங்களோட கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வந்தாங்க. அதே நேரம் திமுகவோட அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலும் அவர் தற்காலிகமாக நீக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. இதை பற்றி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ட்விட்டர் பக்கத்தில் என்ன போஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் உரிமையை முன்னிறுத்த திமுகவில் அங்கம் வகிக்கக்கூடிய நடிகர் ராதாரவி அவர்களோட திரைத்துறை சார்ந்த பெண் கலைஞர்கள் பற்றியான கருத்து ஏற்க முடியாது, கடும் கண்டனத்திற்குரியது. கழகத்தை சேர்ந்தவங்க யாருமே கண்ணியம் குறையாத வகையில் கருத்துக்களை தெரிவிக்கணும், அப்படி மீறுறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ட்விட்டரில் பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி லாஸ்ட் 2 நாளாவே சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே நடிகர் ராதாரவிக்கு எதிராக பலவிதமான கண்டனங்கள், குறிப்பாக பெண் அமைப்பை சேர்ந்தவங்க அவங்களோட கண்டனங்கள் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் திமுக தலைமையை சேர்ந்தவங்களும் இன்னைக்கு நடிகர் ராதாரவியோட கருத்துக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி திமுகவோட பொதுச் செயலர் அன்பழகன் இவர் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் ராதாரவி கழக கட்டுப்பாட்டை மீறியும் கழகத்துக்கு அவப்பெயர் ஏற்பட வகையிலும் செயல்பட்டு வர்றதால அடிப்படை உறுப்பினர் அப்புறம் அனைத்து பொறுப்புகளும் அவர் தற்காலிகமாக நீக்கப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தில் ஒரு பெரிய நடிகர் அப்படின்னு பார்க்காம திமுக தலைமை உடனடியாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களே ராதாரவியோட இந்த கருத்துக்கு அவரோட கண்டனங்களை உடனடியாக தெரிவிச்சிருக்காரு. திமுகவை பொறுத்த வரைக்கும் பெண்ணுரிமை, பெண்களுக்கான சொத்துரிமை, இது மாதிரி விஷயங்களை அவங்க அதிக ஈடுபாடு கொண்டவங்க. அப்படிப்பட்ட கழகத்தை சேர்ந்த நடிகர் ராதாரவி அவர்கள் இப்படிப்பட்ட கருத்தை தெரிவிக்கிற விஷயம் எல்லாரும் மத்தியிலும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. அதே மாதிரி நடிகர் ராதாரவி அவர்களும் இந்த விஷயத்துக்கு வருத்தம் தெரிவித்து திமுக விலகுவதாகவும் தெரிவிச்சிருக்காரு. ஒரு கட்சியோட பிரபல பேச்சாளராக இருக்கக்கூடிய ராதாரவி அவர்கள் இப்ப தேர்தல் நேரத்தில் நீக்கம் செய்யப்பட்டிருக்க விஷயம் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க நடிகர் ராதாரவி தான் பேசின சர்ச்சையான விஷயங்களை பத்தி இப்ப ரீசெண்டா விளக்கம் கொடுத்திருக்காரு. அதுக்காக வருத்தமும் தெரிவிச்சிருக்காரு. இதை பத்தி அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு கருத்தா இருந்தாலும் வெளில போய் தான் ஆகணும், அதை மீடியா நீங்க வேணான்னு சொல்லக்கூடாது. அன்னைக்கு அங்க சுத்தி இருந்த மீடியா பிரஸ் எல்லாமே நீங்க நல்லா பேசுனீங்க அப்படிங்கிற அப்ரிஷியேட் பண்ணாங்க. நான் ஒருவேளை தப்பா பேசியிருந்தா அவங்க அங்கேயே கண்டனம் தெரிவிச்சிருந்திருப்பாங்க. நான் பேசின இடத்துல, சம்பவம் நடந்த இடத்துல அவங்க கண்டனம் தெரிவிக்கவே இல்லை. ஏன்னா நான் தப்பாவே பேசல. பல நடிகர்கள் நடிகைகளுக்கு தப்பா பட்டிருக்கு, அதனால அவங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா நான் நயன்தாரா அப்புறம் விக்னேஷ் சிவன் இவங்க கிட்ட நான் தனிப்பட்ட முறையில் நான் மன வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவங்கள பர்சனலாக பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக எனக்கே வருத்தமாக தான் இருக்குது. அவங்க என்னோட கலைத்துறையை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு எப்படியாப்பட்ட பாதிப்பாக இருந்தாலும் அதுக்காக நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் நடிகர் ராதாரவி தெரிவிச்சிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங்கோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.